இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், ரசம், அதுக்கப்புறமா அவரைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக தான் ரசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். லஞ்ச் வேலையும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அன்றைக்கி இந்த லஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ரசத்தோட இந்த அவரைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டு பூனைக்குட்டியை ஒன்று கொடுத்து விட்டாச்சு, ஒன்று மட்டும்தான் இருக்காங்க. பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். தயிர் உர ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுனால பால் வந்து இப்போ நல்லா வெது இருக்குது. இந்த டைமில் உர தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸில் சூப்பராக தயிர் வந்து செட் ஆயிரும். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு பாருங்கள் சூப்பராக தயிர் செட் ஆயிருக்கு. பசும்பாலில் வீட்டில் வர ஊற்றின தயிரில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பிளானுக்கு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி, அது கூடவே சாம்பார், கத்திரிக்காய் கேரட்லாம் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே டின்னர் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கான விளாக் இதுதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பாய்.